வணக்கம். இன்றைய தினம் 25 ஆகஸ்ட் 2022. டைம் வந்து சரியா 9 மணி 17 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக செல் சிக்னல் வந்திருக்கு. நமக்கு ரோபோல புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ரோபோடைய ஆர்டர் புக் பார்க்குறோம், டெர்மினல் பார்க்குறோம். டெர்மினலில் 39,300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கே வந்து 1000 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ் ஆயிடுச்சு. 1060 ரூபா கிட்ட மைனஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஹைக்கும் லோக்கும் உண்டான இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. திரும்ப இந்த நான் எக்ஸாம்பிளை சொல்கிறேன். எந்த கேண்டில் ஹை லோ ரெண்டுத்தையும் தொடுதோ அந்த கேண்டில் வந்து ஒரு சைடு எடுத்துருச்சுன்னா அடுத்த சைடு வந்து டம்மி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கால் தான் எடுத்திருக்கு. நமக்கு இப்போது ரோபோவில் பார்க்குறோம், கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அதே போல் டெர்மினலில் பார்க்குறோம், நம்ம 39,100 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் 1141 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் 9 மணி 25 நிமிஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் நமக்கு நியூட்ரல் ஆயிடுச்சு. ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் ஏறின உடனே ஆப்ஷன்லையும் 1120 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. 39,100 கால் ஆப்ஷனில் எம்டிஎம் பார்க்குறோம், நியூட்ரலில் இருக்குது. டைம் பார்க்குறோம் 11 மணி 25 நிமிஷம் ஆகுது. திடீர்னு மார்க்கெட் சடனாக அப்படியே கீழே விழுது. எம்டிஎம் பார்க்குறோம் 700 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் தான் இருக்குது. நல்லா நியூட்ரலில் இருந்தது. சடனாக மார்க்கெட் கீழே வந்ததுனால ப்ராஃபிட் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. எம்டிஎம் இப்போ பார்க்குறோம் ஒரு 700 ரூபா எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் மார்க்கெட் பார்க்குறோம் மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. நல்லா கீழே வந்து திரும்ப உடனே மேலே போயிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் 2000 ரூபா கிட்ட எம்டிஎம் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓவரால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போ 2200 ரூபா இருக்குது ஓவரால் எம்டிஎம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3000 வந்துச்சு. வந்த உடனே 2020 2100 இந்த மாதிரி ட்ரெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஒரு 4000 ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் 4000 ரூபா வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பொசிஷனும் கட் பண்ணிவிடும். இப்போதைக்கு நமக்கு 2124 ரூபா கிட்ட வந்து நமக்கு ட்ரெயில் ஆகிற மாதிரி அது வந்து நமக்கு கேரண்டியாக இருக்குது அந்த ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம். 2700 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம் 12 மணி 22 நிமிஷம் ஆகுது. இன்னும் வந்து அந்த ட்ரைலிங்லேயே தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அதே மேலே வந்து கன்சிஸ்டண்டாக மேலே நின்றுட்டுருக்கு. நம்ம ட்ரைலிங் பார்த்திங்கன்னா 2124 ரூபாவில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்கணும் 2617 ரூபா கிட்ட இருக்குது ஓவரால் எம்டிஎம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக பார்க்குது. பார்க்குறோம் ட்ரைலிங்கில் வந்து நமக்கு கட் ஆகிடுச்சு. பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுனால ட்ரைலிங்கில் கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெறும் 2088 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.